இப்பதான் உன் அண்ணனும் அப்பச்சியும் வந்து பேசிட்டு போறாங்க. என்னத்த சொல்றீங்க? அட ஆமாத்தா, உனக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சுட்டு போறாங்க. ஆனா எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அத்தை, நீ எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு வரந்தா அத்தா. அது மட்டும் இல்லத்தா, நாங்க அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்கும்போது உன் அப்புச்சி சம்மதம் வேணான்னு சொன்னதும் நீ மேல அழுதுகிட்டு நின்னதை பார்த்துட்டு எனக்கு உன்னை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லத்தா. என் பையனும் மனசில்லாம தான் வந்தான். எனக்கு தெரியும் என் பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. ஆனா உங்களை விட எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா உன்னை முதலா பார்க்கும்போது அப்பவே நீதான் என்னோட மருமகன்னு முடிவு பண்ணிட்ட. உன் அப்புச்சி அப்படி பேசினதும் நீ மேல போய் அழ ஆரம்பிச்சுட்ட. அப்போ உன் கண்ணுல இருந்து வந்த கண்ணீரு, அத்த என்னை இங்கேயே விட்டுட்டு போறீங்களே, உங்க கூடயே கூட்டிட்டு போங்கன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த கண்ணீருக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம நான் அங்கிருந்து கிளம்பி வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் நிம்மதி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரியுமா? அந்த கஷ்டத்துக்கெல்லாம் உன் அப்புச்சி சாமி மாதிரி வந்து உன்னை எனக்கு வரமா கொடுத்துட்டு போயிருக்காக. நீ எங்க வீட்டு கொலசாமித்தா, கொலசாமி. நீ என் வீட்டுக்கு வர்றது என் கொலசாமியே வர்ற மாதிரி. ஏதா என் மவனை உனக்கு அம்புட்டு புடிச்சு போச்சா? அவங்கள மட்டும் இல்ல அத்தை, உங்களையும் தான். சொன்னா நம்ப மாட்டிய. நீங்க பக்கத்துல வந்து பாசமா தொட்டு பேசுறப்போ எனக்கு அம்மாவோட வாசம் நினைப்புக்கு வந்தது. எங்க அம்மாவும் உங்களை மாதிரிதான். என் மேல அவ்வளவு பாசம் அவங்களுக்கு. அமுதா, அம்மா கண்ணத்தோட சின்ன புள்ள மாதிரி ஏன் அழுவுற? எம்பிட்டு வார்த்தை சொல்லிவிட்டா என் மருமக. இத பார்த்தா நீ எதுக்குமே கவலைப்படாத. இனிமே யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த அத்தை உனக்காக இருப்பா. சரியாமா? கண்ணு, உனக்கு சந்தோஷம் தானே கண்ணு? ரொம்ப சந்தோஷம் அத்தை. அம்புட்டுதான். இனிமே பாரு, உனக்கு எந்த குறையும் வராது. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு வந்துருத்தா. ராசாத்தி. கண்ணா, அத்தை போன் வச்சுட்டுமா? சரிங்க அத்தை. பத்ரம்,
ஏன் உமா, சொல்லுங்க. உன் கையால அப்புச்சிக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வர. இத கொண்டு வந்துரு அப்புச்சி. அமுதா கையால தண்ணி குடிக்கலனா ஏதோ தெய்வ குத்த ஆன மாதிரி குதிப்பாரு. ஆனா இப்ப என்ன ஆச்சு? இந்தாங்க. உன் ஆசைப்படியே உனக்கும் அந்த வாத்தியாருக்கும் சம்பந்தம் பேசி முடிச்சாச்சு. உமா, இப்படி உக்காரு. இது வரைக்கும் அப்புச்சி உங்ககிட்ட எனக்காக இதை செய் அதை செய்யன்னு ஒன்னும் சொன்னதே இல்லை. முத தடவையா நீ மறுப்பு சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கையில உன்னை கேட்காம நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் தா. நீதான் தான் காப்பாத்தணும். புரியல அப்புச்சி. குமரேச மகனுக்கு உன்னை கட்டி கொடுக்கறதா பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன். நீ தட்டமாட்டல்ல, அப்புச்சிக்காக செய்வல்லத்தா. இத்தனை நாளா அமுதா தான் என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம கேட்பான்னு நம்பிக்கிட்டு இருந்த. ஆனா என் நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. நீயாவது நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துவியா? எனக்காக, உன் அப்புச்சிக்காக இதை செய்வியா? பேசாம இருந்தா எப்படித்தான்? ஏதாவது பதில் சொல்லுத்தான். நீயும் இவ்வளவு மாதிரி மறுத்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். இப்போ நீ காப்பாத்தி இருக்கிறது என் வாக்க மட்டும் இல்லத்தா, என் மரியாதை, உசுறு, மானம் எல்லாத்தையும் காப்பாத்திருக்க. பாத்தியாடா என் மகளை? பாத்தியா? என்னமோ சொன்ன, அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு. என் மக நான் கேட்டா என்ன வேணாலும் செய்வா. என்னத்தா, நான் சொல்றது சரிதானே? ஆமா அப்புச்சி, உங்களுக்காக என்ன வேணா செய்வ. உமா, நீ எனக்கு காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அதை ஏன் சொல்ல மாட்டேன்றன்னு எனக்கு தெரியல. உன் பதிலுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சொல்லுத்தா, என்னத்தா இம்பிட்டு சந்தோஷம்? ஆமா, எனக்கு கல்யாணம் அதான். அப்படியா? அப்ப சரி, ராசாத்தி நல்லா இருக்கணும். ராசாத்தி. பிள்ளையாரப்பா, நீங்க எனக்கு நல்லது செய்வீங்கன்னு தெரியும். ஆனா இம்புட்டு பெரிய நல்லது செய்வீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. என் வாழ்க்கையில முத தடவையா நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் கணேசா. அதுக்கு காரணம் கணேசன் இல்லம்மா, கணேசனோட தம்பி இந்த செந்தில் தான் காரணம். ஓஹோ, அப்படியா விஷயம்?
நீ எங்கதான் இருக்கியலா? பிள்ளையாரப்பா, நீங்களா பேசுறிய? ஆம் குழந்தாய், நானே. ஓஹோ, பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். பிள்ளையாரப்பா, சொல் குழந்தாய். எனக்கு இந்த உலகத்தை சுத்தி பழத்தை வாங்கின செந்தில பிடிக்கும் தான். ஆனா அதை விட புத்திசாலித்தனமா அதை வாங்கின உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அதனால இனிமே உன் தம்பிய பத்தி எல்லாம் பேசாத பிள்ளையாரப்பா. என்ன திடீர்